பிரியமான தேவஜனமே, இந்த கர்த்தர் நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்துவம் என்னன்னா, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறதா. இந்த வார்த்தையை நம்ம தியானிப்போம். கர்த்தர் பேசுற நான் அல்ல, தேவ ஆவியானவரே நம்மோடு பேசும்படி நம்ம இடைப்படும். அப்பா, எங்கள் அன்புக்கு அதிகமாக நேசிக்கதான் எங்கள் நல்ல பிதாவே, தேவகுமாரனே, பரிசுத்த ஆவியானவரே, ராஜாதி ராஜாவே, சர்வ வல்லமுள்ள தேவனே, அப்பா, இந்த வாக்கு தத்துவ நிமித்தம் எங்களோடு பேசுவீராக. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது என்ற வாக்கு தத்துவ நிமித்தம் எங்களோடு பேசுவீராக. பேசுகிற நாங்கள் அல்ல, தேவ ஆவியானவரே, கிறிஸ்து இயேசுவின் ஆவியானவரை பேசும்படியாக வேண்டுதல் செஞ்சபிக்கிறோம். பிதா குமரன் நாமத்தினாலே, பிதா குமரன் பரிசுத்த ஆவியான நாமத்தினாலே வேண்டுதல் செஞ்சபிக்கிறோம். அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்துவம், பண ஆசை எல்லா பாவத்துக்கும் வேறா இருக்குது, எல்லா தீமைக்கும் வேறா இருக்குது. தீமைன்றது பாவம், அது பிரதான பாவம். அதுதான் சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு விலகி போறாங்க. பைபிள் சொல்லுது, பண ஆசை சில பேர் அந்த இச்சையை நிறைவேற்றத்துக்கு விசுவாசத்தை விட்டு விலகி போவாங்க. சபைக்குள்ள கடன் கொடுக்கறது, சபைக்குள்ள வட்டிக்கு விடுறது, சபையில சீட்டு போடுறது, அப்புறம் உதவி செய்யறன்னு சொல்லிட்டு கடன் கொடுக்கறது, அதுல வட்டி வாங்கி பொய் சொல்லி வட்டி வாங்குறது, இதெல்லாம் தீமை. ஏசப்பா ஆலயத்துக்கு வர்றப்போ இந்த மாதிரி தான் விற்கிறவங்க நடக்கிறவங்க இந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க, வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாங்க, பணம் வட்டிக்கு விட்டுட்டு இருந்தாங்க. இதெல்லாம் பார்த்து தான் ஏசப்பா கோவம் சாட்டியை உண்டு பண்ணி எல்லாரும் அடிக்கிறார். என்ன அடிக்கிறாருனாக்கா, ஏன் ஆலயம் ஜப வீடாகுது, பிதாவின் வீடு நீங்க என்ன பண்ணீங்க, கள்ள புகையா ஆக்கினீங்கன்னு சொல்றாரு. அவர் பக்தி வைராக அவரை படிச்சுட்டது. ஒருவேளை நம்ம சபையிலையோ இல்ல பார்த்து கொண்டிருக்க உங்க சபையில இந்த மாதிரி காரியம் நடக்குதா, பண ஆசை உள்ள வந்துடுச்சுன்னு அர்த்தம். தீமை உங்களுக்கு நெருங்குதுன்னு அர்த்தம். எச்சரிக்கையா இருக்கு. இந்த கடைசி காலத்துல இதை வச்சுதான் சத்துரு உள்ள வருவோம். பண ஆசை எல்லாருக்கும் விதிப்பான். இதுல ஃபர்ஸ்ட் வரது பாஸ்டர்களா தான் இருப்பாங்க. இது உதாரணம் ஒரு சபையை குறித்து சொல்றேன், யாரும் தப்பா எடுத்துக்க வேண்டாம். என்னோட சபையை தப்பா சொல்றேன், சபையை தப்பா சொல்றேன், பண ஆசை உள்ளவங்களை தான் தப்பா சொல்றேன். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு கொடுத்த சபை பரிசுத்தம் தான், அதை தீர்த்துப்படுத்துற காரியம் நம்ம கையில தான் இருக்குது. அல்லேலூயா. ஷியாத்தரபோ கதியாந்துரு துலாஹல் பரிக்குர் துலாஷல்லா பாக்கரபதிலஷி பீரிப குராலபா கஷந்தரமஷ். ஆமென். இயேசுவின் நாமத்துக்கு மகிமை. அல்லேலூயா. ஒரு சபை எனக்கு தெரிஞ்ச சபை, அதே சபை சொல்ல வேண்டாம், அதனால பிரச்சனை இல்லை. ஆனா வேண்டாம், அதெல்லாம் என்ன உங்களை பத்தி நம்ம சொல்லுவோம், அது தேவை கிடையாது. நம்மளுக்கு கர்த்தருடைய நாம மகிமை. ஒரு சபை பாஸ்டர் எனக்கு நம்ம நல்லா தெரியும். அவர் என்ன பண்ணிட்டாரு, ஒரு அந்த பண்டு மாதிரி பிரைவேட் பண்டுக மாதிரி வர காரியங்கள்ல ஒரு 1000 ரூபாய் போட்டா அவங்களுக்கு 10,000 போட்டினா அவங்களுக்கு வாரம் 2000 வரும். அந்த மாதிரி ஒரு காசு பெரிய தொகையை ஒரு 1 கோடி ரூபாய் கிட்ட சபை விசுவாசிக்கிட்ட எல்லாம் கலெக்ட் பண்ணி அந்த பண்டுல போட்டேன். எல்லாருக்கும் பணாசி கமிஷன் நான் போடுறேன், எனக்கு 4000 வருது, 25,000 போட்டேன், 4000 வருது வாரம் சொல்லி எல்லாரையும் போட வச்சிட்டாரு. அவன் வீடை வித்துட்டு, நிலத்தை வித்துட்டு எதையும் வித்துட்டு எதை வந்து போட்டுட்டான். கோடி கணக்கு ஃபர்ஸ்ட் இன்சார்ஜ் நான் தான் பொறுப்புன்ட்டார். லாஸ்ட்ல சூழ்நிலை என்னாச்சு தெரியுங்களா, கொடுத்த பணம் கொடுத்த எல்லாம் ஏமாந்துட்டாங்க. அவங்க ஏமாந்து ஒரே வாட்டி சூழ்நிலை கொஞ்ச நாள் வந்தது, அப்ப நின்றுட்டு இவர் நிறைய பேர் சேர்த்துட்டாரு, கோடி கணக்கில் போயிடுச்சு. போட்டதும் அந்த கம்பெனியை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பாஸ்டர் சர்ச்சையவே நடத்த முடியல. எல்லாரும் பாஸ்டர் பிடிச்சிட்டு எல்லாம் மனுஷனா ஏமாத்திட்டேன்னு சொல்லிட்டான். அதான் ஏமாந்ததும் பாஸ்டர் தான். லூயா. இந்த மாதிரி தான். சரி, பைபிளை குறித்து ஒரு காரியத்தை பார்க்கலாம். பண ஆசை என்னென்ன காரியங்களை செய்யும், நம்ம ஆவிக்கிற வாழ்க்கையில என்ன மாதிரி இருக்கும். பவுல் சொல்றாரு, உங்ககிட்ட நான் எதையுமே நான் வாங்கல, சொந்தமா உழைச்சு நான் சாப்பிட்டேன், உங்ககிட்ட நான் எதையுமே வாங்கலன்னு சொல்றாரு. ஆமென். பைபிள் எழுதுன பாஸ்டர் பவுல் என்ன சொல்ற, அப்போ சொன்னாங்க, பவுல் சொல்றாரு, உங்ககிட்ட நான் எதையுமே ஏமாத்தி வாங்கலன்னு சொல்றாரு. உங்ககிட்ட நான் எதுவுமே கத்தர்கிட்ட வாங்கவே இல்லைன்னு சொல்றாரு. வீடு கட்டி சம்பாரிச்சேன். அவர் எல்லாத்தையும் இழந்துட்டு வந்தாரு, எல்லாத்தையும் எனக்கு எல்லாமே நஷ்டம் என்று சொல்லிட்டு வந்தார். அவர்கிட்ட நிறைய இருந்தது சொத்து, எல்லாத்தையும் விட்டுட்டு கத்தர்கிட்ட வந்தார். ஆமென். நீங்க அந்த மாதிரி ஊழியர்கள் இருக்கிறீங்களா? எல்லாருக்கும் பண ஆசை, வீடு வேணும், கார் வேணும். அது ஒரு பாஸ்டர் சொன்ன ஒரு சாட்சியில, அவர் ஏழிலே வந்தாராம், சாப்பாடு கூட வழி இல்லாம வந்தாராம். ஆனா அவரு இப்ப பென்ஸ் கார் வச்சுக்கிறார், BMW கார் வாங்கிட்டாராம். போற இடத்துல இதே பிரசங்கம் தான், என்ன பென்ஸ் கார் வாங்க கத்தாரு, என்ன பென்ஸு கார் தரு. அப்ப அங்க விசுவாசம் வராம பண ஆசை வரும். பிரசங்கத்தை கூட பண ஆசை தான். கத்தர்கிட்ட வந்துரு, அப்படியே வீடு கட்டிடுவேன். உலகத்தையே ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்திக் கொண்டா உனக்கு என்ன லாபம், கத்தரே கேட்கிறார். அல்லேலூயா. உலகத்தையும் நீ வாங்கிடு, உன் ஜீவன் உங்ககிட்ட இல்லைன்னா அது ஒண்ணுமே இல்லை, வேஸ்ட். அல்லேலூயா. இவாக்கரா துலாஷலப ஹோலி கராதியாந்தஷே. ஒருவேளை இந்த மாதிரி பண ஆசையில இருக்கிறீங்களா, உணர்வடிங்க சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே. பண ஆசை எல்லா தீமைக்கு வேறாகுது. தீமைன்றது என்ன தெரியுமா, நன்மைக்கு ஆப்போசிட். நன்மை தீமை. அல்லேலூயா. நன்மைனால
நன்மையினால் நீங்க வெல்றீங்களா? நன்மை அது இயேசுவின் ரத்தம். அதுக்கு மிஞ்சின நன்மை ஒண்ணுமே கிடையாது. ஆமென். அல்லேலூயா. இயேசு ரத்தத்தில் நம்ம மீட்டு கொள்ளப்பட்டவங்க தான். ஆனா நன்மையை விட்டுட்டு நம்ம என்ன பண்றோம்? பண ஆசை என்ற அந்த தீமையை தொடரும். பிசாசுடைய கிரியையே இதுதான். தீமையை தான் ஃபர்ஸ்ட் கொண்டு வரும். அல்லேலூயா. அவனால தீமையை விதைக்காம இருக்க முடியாது. பிசாசின் கிரியை இதுதான். ஒருவேளை நீ அதை இச்சிக்கிறன்ற பாரு, ஜீவத்தின் கனி இச்சித்த போது அவங்களுக்கு வந்தது எல்லாம் நஷ்டம். அல்லேலூயா. அந்த தோட்டமே உங்களுது தான். அந்த ஒரு மரத்தை கனியை துண்ணிட்டு அந்த தோட்டத்துல இருந்து வெளியே தோத்திட்டாரு. அல்லேலூயா. உழைச்சு சாப்பிடும். அல்லேலூயா. இனி கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை விட்டுட்டு வெளியே போய் எதையும் உலக பிரகாரமா சம்பாதிச்சா கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவனுக்கு வராது. கர்த்தருடைய தோட்டத்தை விட்டு வெளியே தோத்திட்டாரு. அவர் ஆவிக்கிற வாழ்க்கையில நீ இல்ல, அவர் ஆசீர்வாதத்துல நீ பங்கு பெறல, அவர் கம்யூனிட்டில நீ பங்கு பெறலன்னு அர்த்தம். அல்லேலூயா. எப்படி கேக்குறீங்களா? 30 வெள்ளி காசு யூதாசை ஞாபகம் வச்சுக்கோங்க. 30 வெள்ளி காசுக்கு ஆசைப்பட்டு கர்த்தராக இயேசுவை குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்தான். அல்லேலூயா. வெளியே போயிட்டான். சிரிச்சுட்டு துணிக்கை வாங்கி உள்ள போட்டு வெளியே போயிட்டான். சத்ரு அவங்களும் உள்ள போனான்னு அர்த்தம். பணாசை மட்டும் தான் அவங்ககிட்ட இருந்துச்சு. அதனால தான் சொல்றேன், உணவுடைய சகோதர சகோதரிகளே, ஒருவேளை இந்த மாதிரி பணாசை உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா அது தீமை. நீ கர்த்தர்கிட்ட இருந்து உங்களை பிரிச்சிடும். உங்களை எத்தனை போய் தற்கொலையோ கடன் வாங்கி எத்தனையோ பேர் தற்கொலை பண்ணி கிறிஸ்துவ தற்கொலை பண்ணிக்கிறத நான் பார்த்து இருக்கிறேன். அல்லேலூயா. பண ஆசை விபச்சாரத்தை கொண்டு வரும். பண ஆசை பிறரை கெடுக்க வைக்கும். பண ஆசை தண்ணி சாராயம் குடிக்க வைக்கும். பண ஆசை பெண்களோட இச்சைக வார்த்தை பேச வைக்கும். விபச்சாரத்தை செய்ய வைக்கும். இவனை இயேசுகிட்ட உன்னை முற்றிலுமா உன்னை ரட்சிப்பது முற்றிலுமா உன்னை மாற்றி கொண்டு போடும். யூதாசை கொண்டு போனவே உன்னைய கொண்டு போகும். அது முடிவு மரணம். அல்லேலூயா. உணர்வடிங்க சகோதர சகோதரிகளே. ஒரு பைபிள்ல ஒரு காரியத்தை சொல்றேன். கயசின்னு ஒருத்தர் இருக்கிறான். எலிஷாவுக்கு அவன் சீஷனா இருந்தான். எலிஷாவுக்கு கூட இருந்தான். ஆக்சுவலா அவன் ஸ்தானத்துக்கு அர்த்தம் அவன் தான் வரணும் ஆயிடுச்சு. நாகமான ஒரு பட தளபதி இவன்கிட்ட ஒரு அற்புதம் பண்றதுக்கு வர, அவனுக்கு குஷ்டம் இருக்கு. அப்ப அவன் அவனுக்கு எலிசாவுக்கு சுகமாக்கிறான். இப்ப அந்த தண்ணியில 7 வாட்டி முழுகி